ஏன் தான் அவசரம்? அது அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. புதுசா கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ள வர்றோம், வலது கால் எடுத்து வச்சுவாங்க தான். ஏன் சிஸ்டர், நம்ம வீடு தானே, இந்த லெக் ஃபார்மாலிட்டிஸ்னா வேணுமா? வாங்க அப்பா, ஒன்றும் தெரியலப்பா. வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நான் உங்களை கவனிக்கல, தப்பா நினைச்சுக்காதீங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சந்தோஷமா தான் இருக்க. இங்க பாருங்க, நீங்க எனக்கு சித்தி முறை. காமுவ நல்லா கவனிச்சுக்கங்க. ஆசைப்பட்டதை திங்கிறது கேப்பா, அத மட்டும் வாங்கி கொடுங்க. காமு ரொம்ப நல்லவ. என்ன வனிதா பேசவே மாட்டேங்கிற? சரி, உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா? சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொல்லு. இங்க பாரு, மாப்பிள்ளை பார்க்கும்போது என் கோபியத்தா மாதிரி பார்க்கணும். காத்திருந்து கட்டினாலும் அவரை மாதிரி நம்ம மேல உசுரா இருக்கிறவரை பார்த்து கட்டணும். காமுவும் மூர்த்தியும் லவ் மேரேஜ் தானே, நானும் கோபியத்தானும் லவ் மேரேஜ் தான். நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ யாரையாவது லவ் பண்ணிக்கோ. ஆமா ஆமா, யார வேணாலும் லவ் பண்ணலாம்ல. உங்க பையன் கதல ஏத்துக்கிட்டீங்க, வனிதா கதல ஏத்துக்கங்க. ஆமாங்க, இதாங்க நல்ல சான்ஸ். இப்போ ஓபனா சொல்லுங்க, யார லவ் பண்றேன்னு. சார் சேர்த்து வைப்பாரு. சீ போடா. ஒருவேளை இவங்களுக்கு லவ் ஃபெயிலியரா இருக்குமோ? என்னன்னு தெரியலையா. உள்ளவா மகா, வா மகாவா. இங்க பாரு, என்ன பழைய மகான்னு நினைச்சியா? இனி வா மகா போ மகான்ற கதையெல்லாம் என்கிட்ட நடக்காது. இப்ப நம்ம அண்ணன் பொண்டாட்டி, பார்த்து மரியாதையா வாங்க நீ போங்க நீ பேசணும். அத்தா, இதுக்கு மேல இந்த கூத்த பார்த்து நிக்கணுமாங்க? வாங்க போலாம். சம்மதி, பொறுப்பிட்டீங்களா? வீதியில வெள்ளை வெட்டி வீட்டுக்குள்ள மொள்ள மாதிரி இந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. நடந்ததெல்லாம் பாத்தீங்கல்ல, என்ன செய்ய, எங்க நேரம் சரியில்லை. உங்க சரியில்லாத நேரத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ஏன் எங்களுக்கு சனியை பிடிக்கணும்? இந்த பாருங்கம்மா, இங்க நடந்த எதையுமே பெருசா எடுத்துக்க வேண்டாம். மகா குணமாயிட்டா, பழைய நிலைமைக்கு வந்துட்டா. அதுல என்ன ஒரு சிக்கல்னா, டாக்டர் சொல்றாரு ஒரு 3 மாசத்துக்கு அவளுக்கு அதிர்ச்சி தரும்படியுமா எந்த செய்தியும் சொல்லக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தகவல் கேட்டா அவ உசுருக்கே ஆபத்துங்கிறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா அவ கழுத்துல தாலி, அதை கோபி தான் கட்டிட்டான்னு நினைச்சிட்டா. இல்ல பாண்டி தான் கட்டினான்னு எங்களால சொல்ல முடியல. இதே காரணத்துக்காக எல்லாரும் முன்னாடியும் கோபி அவ புருஷனா நடிக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்க. இல்ல சம்பந்தி, பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படி நிலைமையா? ஆஹா, சம்பந்தி பிரச்சனைய சம்பந்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு சந்தோஷம் பொத்துக்கிட்டு வருது. அதனாலதான் கோபி மகாவுக்கு புருஷனா நடிக்கிறாரு. நாங்க எங்க பொண்ணா 3 மாசம் கழிச்சு கட்டி கொடுக்கணும். அதானே வெள்ளங்கும். வாங்க போலாம். சம்பந்தி நீங்க வாங்க சாமி கும்பிடலாம். அத வரேம்மா. சம்பந்தி நீங்க தான். சம்பந்தி நீங்க போங்க. வாமா. அம்மா, எனக்கு ஒரு டவுட். என்ன? மகாவுக்கு பாண்டி தாலி கட்டினா, நீ கோவி மச்சானா மகாவுக்கு புருஷங்கிற. இதனால நம்ம கல்ச்சருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. டேய், பிஞ்ச செருப்பு விளக்க மாத்த பத்தி இங்க எதுக்கு பேசுற? அதுவும் சாமி கும்பிடுற நேரத்துல. ஏண்டி என் பிள்ளைய பார்த்தா அப்படியே தெரியுதே? ஆளும் மண்டையும். சரி சரி சரி, பொண்ணு குணமாயி வந்திருக்கு, முதல்ல சாமி கும்பிடுவோம். நம்ம சண்டை அப்புறமா நான் வச்சுக்கலாம். கேட்டது தப்பா? மீனாட்சி வாம்மா. இந்த தேவன அத்தை ஏன் அழுகுறாங்க? இல்ல இல்ல, அது ஆனந்தம், சந்தோஷப்படுறாங்க. அது இந்த நேரம் பார்த்து மயில் ஊர்ல இல்ல, கச்சேரிக்கு போயிருக்கா. அதுவும் நீ குணமாய் வர நேரத்துல அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் பாவம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. சீக்கிரம் போ, போயிட போறாங்க. மீனாட்சி, ஆளுங்களே காணோம் மீனாட்சி. அவங்க கோவிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன மகா நாட்டத்துக்கு கோவிச்சுட்டு போகாம என்ன செய்வாங்க? அப்ப காமோட வாழ்க்கை. அதான் அவங்க போயிட்டாங்களா, இன்னும் யாரை தேடிட்டு இருக்கீங்க? நீங்க என்னங்க சொன்னீங்க அவங்ககிட்ட? என்ன சொன்னேன்? உள்ளதான் சொன்னேன். அப்படி என்ன உள்ளதான் சொன்னீங்க? இப்ப பதறீங்களே. அன்னைக்கே கோபி வனிதா கல்யாணத்தை பத்தி நீலாவதி கிட்ட உறுதி சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? மகா விஷயம் சொன்னதுக்கே கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு மலர் விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்? ஆமா, அதுக்குன்னே காத்துட்டு இருங்க. நாம யாரும் காத்துட்டு இருக்க வேண்டாமா? கோபி வாழ்க்கையில எல்லாத்துக்கும் முன்ன விதி காத்துட்டு நிக்குது. இப்படியா நடக்கணும்? வாங்க.
மகா, மகேஸ்வரி எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லபடியா திரும்பி வந்ததுதான் எனக்கு சந்தோஷம். சரி, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். எங்க அண்ணன் ஆளே காணோம். என்ன மகா கூப்பிட்டியா? உன்னை நான் எங்க கூப்பிட்டேன்? அண்ணன் கூப்பிட்டா எனி ஹெல்ப்? இவனை என்னைக்காவது நான் அண்ணன் கூப்பிட்டுருக்கேனா? சொல்லு மகேஷ், செல்வரங்க எங்க? என்னத்த சொல்றது, வேலைக்கு போறேன்னு போனாரு. எங்க இருக்காருன்னே தெரியல. என்ன சொல்ற? ஆமா மகா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மகேஷ் கஷ்டப்படாத, வந்தா பாப்போம். வரலன்னா நான் வேணா சம்பந்தம் இல்ல, நான் வேணா ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு. இங்க பாரு, அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு. அன்னைக்கு அவர் தான் என்னை காப்பாத்தினாரு. அவர் மனசுபடியே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் கோபியா தங்கிட்ட சொல்லி அவர் வர சொல்றேன். ஏ மகா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல மகா. மகேஷ் எவ்வளவு பாவம் தெரியுமா? அதுக்கு பேபி ஃபார்ம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? அவர் ஒரேட்டு வந்து பாத்துருக்காரா? கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. மகேஷ் நீ வருத்தப்படாத, நீயும் உன் பேபியும் சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. ஏய் போடா போடா போடா. நான் எங்கிட்டு போறேன்? வீரு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன்னை பக்கத்துல வந்துட்டு இருக்கேன். வீட்டுக்கு வாங்க. வீரு, வீட்டுக்கு வந்தா ஃப்ரீயா பேச முடியாது. இங்கேயே ஃப்ரீயா பேசலாமே. ஃப்ரீயா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வீட்டுக்கு வாங்க. பைக் பாத்தியா? மாமா வாங்கி கொடுத்தாரு. சித்தப்பா சொன்னாரு. கல்யாண வேலையெல்லாம் இருக்கு, அங்கங்க கொஞ்சம் போக வரணும்னு சொன்னேன். அதான் வாங்கி கொடுத்துட்டாரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாங்கி அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். இல்ல, அம்மா தேடுவாங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க. வீரு, வீரு, என்ன வீரு, கொஞ்ச நேரம் உங்க கூட தனியா சந்தோஷமா பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கியே. இது பாருங்க, இது ரோடு. பாக்குறவங்களுக்கு நமக்கு நிச்சயம் இருக்குன்னா தெரியாது. நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்க எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அவ சொல்றது நியாயம் இருக்கு. பரவாயில்ல, பொண்ணா நல்லா அடக்க உடக்கமா தான் வளர்த்துருக்கானுங்க. வீட்டே போய் பார்த்துப்போம். யாரா நீ? ஏய், ஏன் வண்டியை புடிச்சு இழுத்து வச்சுக்கிட்டு என்ன பார்த்து யாரான்னு கேக்குற? நீ யாரா? ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னையவே கேள்வி கேக்குறியா? யாரா நீ? அடிச்சா தெரிச்சிருவ. ஆளப்பாரு. யாரா நீ? ஏய், உனக்கு சுயமாவே சிந்திக்க தெரியாதா? வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? நான் கேட்ட கேள்வி என்கிட்டே கேக்குற. யாரா நீ? ஏய், நீ இப்ப அடி வாங்க போறடா. ஆளும் சட்டையும் பேண்டையும் பாரு, பஞ்சு மிட்டாய் வைக்கிற மாதிரி. ஆட உன்னையமா ஆளுக்குனால தான்டா சமுதாயத்துல பெண்கள் பகல்ல கூட வெளியே வர முடியல. ஒரு அன்மேரிட்டுகளை நடு ரோட்டில் நிப்பாட்டி யூடிசிங் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுவும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னையவே திருப்பி யாரா நீன்னு கேக்குற. யாரா நீ? சொல்றா. ஏய், என்ன கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லாம அடிக்கிற? யாரா நீ? யாரா நீ? மறுபடியும் மரியாதை இல்லாம. ஏய், என்ன மறுபடியும் அடிக்கிற? உனக்கு அடிக்க மட்டும் தான்டா தெரியும். யாரா நீ? ஐயே, லூசு பயலோ. லூசுன்ற இது எனக்கு கடிக்க மட்டும்தான் தெரியும். லேடிஸை டிஸ்டர்ப் பண்ணாத. அத்தை, காஃபி சாப்பிடுறீங்களா? பேசாம போடி. நீலா, நீ கோபப்படுறதுல எந்த நியாயமே இல்ல. இந்த நியாய அநியாயம்லாம் நம்மளே பாத்துக்கிட்டு இருப்போம். அவங்க செய்யறத செஞ்சுட்டே இருக்கட்டும். புரியாம பேசாத நீலா. சம்பந்தி மகா பத்தி சொன்னதை கேட்டல, உசுறு விஷயம் நீலா.
உண்மையை சொல்றேன்னு சொல்லி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை பொறுத்த முக்கியம். அடே அப்பா, அடுத்த வீட்டு பொண்ணு மேல என்ன கரிசனம்? ஊருக்கு தாங்க நீங்க வெள்ளை கட்டி. ஏங்க அந்த பொண்ணு வாழ்க்கை தான் போச்சா, நம்ம பொண்ணு வாழ்க்கை போகலையா? யோசிச்சு பாருங்க. கோபிக்கு வனிதாவை பேசி இப்ப எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போச்சு. இனி அந்த கோபி கிபி எந்த கதையும் வேண்டாம். உடனே வனிதாவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. அவங்க எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னங்க? நீலா, நீ எதை எப்ப பேசுறது தெரியாம பேசிட்டு இருக்க. கோபி தங்கமான ஆளு. இல்லப்பா, அங்க நடந்ததை பார்க்கையில எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. நல்லா உங்க அப்பாக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. வனிதா, என்ன சொல்ற நீ? ஆமாப்பா, வேண்டாம், எனக்கு எதுவுமே சரியா படல. அம்மா, நீ படிச்ச பொண்ணு, விபரமா பேசும் பார்த்தா நீ ஏன் இப்படி பேசுறிய? படிச்சவனா? அவளும் பொண்ணு தானே, அவ கரெக்டா தாங்க பேசுறா. நீங்க தாங்க புரியாம பேசுறீங்க. அதுங்க பாம்புக்கு வாழையும் மீனுக்கு தலையையும் காட்டுற ஜாதிங்க. ஏமாந்து போறது நாம தாங்க. நீ சும்மாரி பேசாத. அம்மா, உங்க அம்மா ஏன் கோபியை உனக்கு மாப்பிள்ளையா பார்த்தா தெரியுமா? அவன் நல்ல குணம் உள்ளவன், அந்த தம்பி நல்ல வாத்தியக்காரன், நல்ல சம்பாதிக்கிறான், ஊருக்குள்ள நல்ல மரியாதை இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு தானே உனக்கு பார்த்தா. அப்படி பார்க்காம ரோட்ல எவன்டா திரியறான்னு பார்க்க முடியுமா? நீ இப்படி பாக்குறது நியாயம்தான். ஆனா புரிஞ்சுக்க வேண்டிய நேரத்துல வெறுத்து பேசுற. இங்க பார், அந்த வீட்டுல கோபி அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு புருஷன் சொல்லிட்டு சந்தோஷமா தெரிஞ்சா போல. அந்த பொண்ணு அவ குடும்பத்தை தவிர அந்த வீட்டுல யார் முகத்திலயாவது சந்தோஷம் தெரிஞ்சுதா? எல்லாரும் பதறி போயும் பயத்தோட தானே இருந்தாங்க. ஏன் இத்தனைக்கு பிறகும் சம்பந்தி நம்ம கிட்ட வந்து கோபியுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கங்கன்னு ஏன் சொல்லணும்? இவ்வளவு தூரம் நடக்குது, எதுக்கு வம்பு? வேணா சம்பந்தி, இந்த கல்யாணம் ஒத்து வராதுன்னு பட்டுன்னு சொல்லாம நமக்கு ஏன் புரிய வைக்கணும்? யோசிச்சு பாரு. இங்க பாரு நீலா, தம்பி பொண்டாட்டிய தான் பொண்டாட்டின்னு சொல்ல கோபிக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணோட உசுருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறது தான் அந்த குடும்பத்தோட எண்ணமே. நாமளும் அப்படிதான் நினைக்கணும். வனிதா, கோபிக்கு பெரிய மனசுமா. அந்த பொண்ணு வாழ்க்கைக்காக தான் வாழ்க்கையை பணைய வைக்கிறாப்புல. புரிஞ்சுக்கிட்ட நம்மள கோபியை ஒதுக்குனா மத்தவங்க கோபியை பத்தி என்ன நினைப்பாங்க? யாராவது அந்த தம்பிக்கு பொண்ணு தருவாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த தம்பி இதை எதையும் மனசுல வைக்காம ஒரு பொண்ணு உசுரை காப்பாத நினைக்குது. அது எவ்வளவு பெரிய விஷயம். நீ தான் முடிவு பண்ணணும். ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ ஒரு நல்ல மனசுல பிள்ளைய ஒதுக்கி வச்ச பாவம் நமக்கு வேண்டாமா? இப்போதாமா கோபி தம்பி உனக்கு பிடிக்கணும். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போ கோபி தம்பி மேல மரியாதை அதிகமா இருக்கு. புரிஞ்சுக்கோ. ஆமா வனிதா, மாமா சொல்றதுதான் நிஜம். கோபி அண்ணனோட நிலைமைய சூழ்நிலையும் நினைச்சு பாரு. அப்படி வாடி ஏன் ஊதுக்காமல அந்த மனுஷன் இவளை குழப்பிட்டு போறாருன்னா நீ உன் பங்குக்கு ஓதி விடுறியா? ஏய், உன் வாயில அப்படி கூப்பிட நான் என்ன பாவம் செஞ்சேனோ? என்னைக்கு அத்தைன்னு கூப்பிட்டியோ அன்னைக்கு பிடிச்சிச்சு இந்த குடும்பத்துல எல்லாம். ஏண்டி, உங்க குடும்பம் என்ன காந்தி பரம்பரையா? என்னமோ தியாகம் அது இதுன்னுட்டு இந்த வீட்டு பெரிய மனுஷன் உளறிட்டு போறாரு. ஏண்டி, யாருக்காக தியாகம் பண்ணீங்க? ஊர் உலகத்துக்கா? ஏதோ அடுத்தவங்களுக்கு பண்ண மாதிரி பேசுறீங்க. என்ன அநியாயமா இருக்கு? உங்க தலையெழுத்து உங்களை ஆட்டி படைக்குது, வேற விதி இல்ல. ஏண்டி, உங்க அண்ணனுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அந்த மகாவும் அவரோட ஆத்தாலும் அப்பனும் தான் குலசாமி. மத்தவங்க கண்ணுல படலையா? பெரியவங்கன்னு உங்க வீட்டுல யாருமே இல்ல? உங்க ஆத்தாலும் பெரியம்மாவும் புளியங்காவா பறிச்சிட்டு இருந்தாங்க. தெரியாம தான் கேக்குறேன். அந்த டாக்டர் அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அவளை கூட்டிட்டு வந்து நிதானமா பொறுமையா எடுத்து சொல்லிருக்கணும். அதை விட்டுவிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, அதுவும் சரிதான், கோபிக்கு மகா பொண்டாட்டி, அதுவும் சரிதான், எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறதுக்கு எதுக்கடி பெரிய மனுஷங்க? உங்க ஆத்தாக்காரி 2 பேர் வரட்டும், வச்சுக்கிறேன். வாங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? எங்களை புரிஞ்சுக்கணும் தானே? உங்களை புரிஞ்சுக்க தானே நான் வாயை திறந்து காத்துட்டு இருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி, அங்க நடக்கிறது எதுவுமே யாருக்குமே பிடிக்கல. உண்மையை சொன்னா மகாக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துலதான் நாங்க எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு இருக்கோம். ஆமா சம்பந்தி, என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா இருக்கா. அதே மாதிரி வனிதாவை மருமகளா கட்டி கூட்டு போக எங்களுக்கு ஆசை இருக்காதா? உசுறு விஷயம்னு சொல்லியே எங்களை பயமுறுத்துறாங்க. டாக்டர் கண்டதும் சொல்றாரு. நாங்க என்னங்க பண்றது? சத்தியமா சொல்றேன், வனிதா தான் என் வீட்டு மருமக. உங்க சத்தியத்தை கொண்டு போய் குப்பையில போடுங்க. இனிமே வனிதா கிட்டங்கிற பேச்ச எடுத்துக்கிட்டு இங்க வராதீங்க. இங்க பாருங்க சம்பந்தி, கோபி என் மகன். அவன் இப்படி பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா அவனெல்லாம் இங்க வேண்டாம். உங்க பையன் பண்ற தியாகத்துக்கு நாங்க பொண்ணையா? வெக்கம் இல்லாம சொல்றீங்க புருஷனை நடிக்கிறாருன்னு. இதே மாதிரி தான் உங்க பொண்ணையும் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி நடிக்க வச்சு 3 மாசம் கழிச்சு அனுப்புவீங்களா? இல்ல உங்க வீட்டுக்காரங்களை தான் மாத்தி மாத்தி நடிச்சுப்பாங்களா? என்ன குடும்பம் அது? சம்பந்தி, இந்த உறவே அறுந்து போச்சு. சம்பந்தி, நாங்க ஊர் உலகத்திலே உங்க பையன் மட்டும் தான் மாப்பிள்ளையா? வேற மாப்பிள்ளை இல்லையா? இங்க பாருங்க, மரியாதையே சொல்றேன், கிளம்பி போங்க. ஆத்திரத்தை கிளப்பாதீங்க, உள்ள கொதிச்சிட்டு இருக்கு. மரியாதையே கிளம்பி போயிடுங்க.
எல்லாம் நாசமா போச்சு. இப்படியா நடக்கணும்? என் மக வாழ்க்கை பேசும்போதேவா முறியணும்? அத்தை, உங்க மேலதான் தப்பு. நான் என்னடி தப்பு பண்ணேன்? பின்னேனத்த காமு இந்த வீட்டுக்கு வரும்போதே போலீஸ் ஜெயிலுன்னு கூட்டிட்டு வந்தா. மாமாக்கு பெரிய மனுஷன் சொல்றதா இல்ல அந்த குடும்பமே நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதா? சரி, அவ இந்த வீட்டுக்கு வந்தா, பேசாம அதோட இருந்திருக்கலாம். அடுத்த சம்பந்தத்தை அவங்க வீட்லயே பேசுறீங்க. அவளுக்கு கண்ட கசக்கியே என் வீட்டுக்கார ஏமாத்தி விட்டாளுகடி. அவங்க ஏமாத்தினா நீங்க ஏமாந்துறதா? பாருங்க அத்தை, இப்ப கூட நீங்க தான் ஏமாலியா இருக்கீங்க. என்னடி சொல்ற? அத்தை, காமுவை வீட்டு விட்டு துரத்திட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் படியேறி கூட்டிட்டு வந்தீங்களே, எதுக்கு? வனிதாவை கோபி கட்டணும் தானே? இப்பதான் அது எல்லாம் ஆகி போச்சு இல்ல. நம்ம வீட்டு பொண்ணு வனிதா பாவம், அவ இந்த வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அதே வீட்டுல காமு சொகுசா இருக்கணுமா? எப்படி அத்தை, என்னாலே இதை தாங்க முடியல. நான் சின்ன பொண்ணு, விஷயத்தை எடுத்துதான் சொல்ல முடியும். முடிவை நீங்க தான் எடுக்கணும். அத்தை, உங்க அம்மாக்கா வந்து பேசுறது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ முதல்ல கிளம்பு. கிளம்பா? என்னத்த? நீ என்ன அத்தைங்கிற? என் பொண்ணு உங்க ஆத்தால அத்தைன்னு கூப்பிட நினைச்சா அதுல மண்ணலி போட்டாச்சுல்ல. கிளம்பு. நீ போய் கொஞ்ச நாளைக்கு அங்க இரு. அத்தை, நான் என்னத்த பண்ண? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். உங்க அண்ணன் பண்ண மாதிரி நீயும் போய் தியாகம் பண்ணு. புருஷனை நடிக்கிறானா புருஷனா? இதனால எத்தனை பேருக்கு பாதிப்பு வரும்னு தெரிய வேணாம். கிளம்பு. இங்க பாரு, என் குணம் உனக்கு நல்லா தெரியும். நான் நல்லபடியே சொல்லும் போது நீ கிளம்பி போயிடு. நீ இந்த வீட்டுல இருந்தா நான் என் மகளை பார்க்கும் போதெல்லாம் என் மக வாழ்க்கை போயிடுச்சுன்னு பொழுதனைக்கு புலம்ப தோணும். அப்புறம் உன்னை கொத்தி புடுங்க தோணும். நீ கிளம்பு. போய் அங்கே இரு. வனிதாவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சதுக்கு அப்புறம் வா, அப்புறம் பார்க்கலாம். கிளம்பு. ஏய், கிளம்புடிங்கறல்ல. கிளம்புடி. அம்மா, அம்மா, அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? அதுக்கு எதுக்கு நீ வாயை மூடுறீ? உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. போடி போடி. ஏய், நீலக்கண்ணீர் உடைச்சிட்டீங்க, நிக்காத, போயிடு. நீ இங்க நின்ன மனசியாவே இருக்க மாட்டேன். போயிடு. போக.